இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை முழு நிச்சயமாய் ஆபிரகாம் நம்பினார். தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே அவர் வல்லவனாகவும் இருந்தார் இல்லையா. ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார் என்று அவர் விசுவாசித்தார்னு பார்க்குறோம். அதே போல் தனது 100வது வயதிலே அவர் ஈசாக்கு வாக்குத்தத்த புத்திரனை அவர் சுதந்திரித்து கொண்டார் இல்லையா. சாராளுக்கு அந்த வழிபாடுகள் நின்ற பிறகு அவளுக்கு கர்த்தர் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கி ஈசாக்கை அவளுக்கு கொடுத்தார்னு பார்க்குறோம். அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா லூக்கா 1:37 அதுதான் சொல்லு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே போல் சகரியா எலிசபெத்தை பார்க்கும்போது வயது மூப்படைந்து அவங்களுக்கும் பிள்ளை இல்லாமல் இருக்கு. ஆனால் அந்த எலிசபெத்துடைய கர்ப்பத்தை கர்த்தர் தொடுகிறார் இல்லையா. அப்போது அந்த கர்ப்பத்திலே யோவான் ஸ்நானகன் உண்டானார்னு பார்க்குறோம். அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எபிரேயர் 11:19 சொல்லுது, தனக்கு ஒரே பேரானவனை பலியாக ஒப்பு கொடுத்தான், மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த அந்த ஒரு பிள்ளையும் அந்த ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க சொல்கிறார் இல்லையா. அதற்கு ஆபிரகாமும் கீழ்ப்படிந்து தன் பிள்ளையை பலியாக ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு கத்தி எடுத்து அதை பலிப்பிடத்தில் வைத்து கை கால்கள் எல்லாம் கட்டி அந்த பிள்ளையை கத்தியில் குத்துவதற்கு அவர் ஓங்கும் போது கர்த்தர் பிள்ளையின் மேலே பிள்ளையாண்டான் மேலே உன் கையை போடாதே அப்படின்னு சொல்கிறார். அதே போல் உன் பலிக்கான ஆடு பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று ஆபிரகாம் ஈசாக்கு சொன்னது போல் அந்த பலிக்கான ஆடு அந்த பள்ளத்தாக்கிலே காணப்பட்டது இல்லையா. முள்ளில் சிக்கி கொண்ட அந்த ஆடு தான் அங்கே பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டதுன்னு பார்க்குறோம். அப்போ பாவனையாக தன் ஒரே பேரான குமாரனை அந்த மரித்தோரிலிருந்து அவன் பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். ஆபிரகாம் தன் பிள்ளையை ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். மரிக்க ஒப்பு கொடுக்குறான், ஆனால் மறுபடியும் அதை பெற்றுக்கொள்ளுகிறான்னு பார்க்குறோம். அதனால விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். எபிரேயர் 11:20 சொல்லுது, விசுவாசத்தினால ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசிர்வதித்தான் பார்க்குறோம் இல்லையா. அப்போது விசுவாசத்தில் தான் அந்த காலத்தில் எல்லாமே நடந்தது இல்லையா. தேவனே அவங்க அப்படி விசுவாசித்தாங்க. அப்போ ஈசாக்கும் வரும் காரியங்களை குறித்து ஏசாவை குறித்தும் யாக்கோபை குறித்தும் அவரும் தீர்க்க தரிசனமாக அவர் வாக்கு பண்ணுறாரு. அந்த பிள்ளைகளை அப்படி ஆசிர்வதிக்கிறார் யாக்கோபை. லூக்கா 1:45 பார்க்குறோம், விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றான். இங்கே மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிள்ளையாக பிறக்கிறார் இல்லையா. அதை குறித்து தூதன் வெளிப்படுத்தும் போது விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று அந்த தேவ தூதன் சொல்லுகிறத பார்க்குறோம். எரேமியா 32:17 சொல்லுது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர், உமாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு இங்கே எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ ஏன்னா அவர் சகலத்தையும் உண்டாக்கி இருக்கிறார் இல்லையா. அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார், அவர் ராஜரிகம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், அவரது பலத்த கரம் ஓங்கிய புயம் பராக்கிரமம் செய்யும். அதனால அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. 2 தீமோத்தேயு 1:12 பார்க்குறோம், அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. எதன் நிமித்தம்? பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, சுவிசேஷத்தின் நிமித்தம் நான் எவ்வளோ பாடுகளை அடைகிறேன், அதனால் நான் வெட்கப்படுவதில்லை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். ஏன்னா அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன்னு இங்கே பவுல் அப்போஸ்தலனுடைய விசுவாசத்தை பார்க்குறோம். ரோமர் 8:38 ரோமர் நிருபத்தில் பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்கிறாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியமானாலும் வரும் காரியமானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு சூழ்நிலை என்ன ஒரு காரியம் நடந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை
ஒரு ஒரு காரியமும் பிரிக்க முடியாது. இதில் நான் நிச்சயித்திருக்கிறேன்னு பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். இதே போல் நாமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம கர்த்தரை விட்டு விலகாதபடி, அவர் அன்பை விட்டு நம்ம பிரியாதபடி கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். சங்கீதம் 115:3 சொல்லுது. அப்படி நீங்கள் நிலைத்திருக்கும் போது கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். சங்கீதம் 115:3 சொல்லுது, நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமானவைகளை அவர் செய்கிறார் என்றே வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ அவருக்கு எது சித்தமோ அந்த பூமியில் அவர் செய்கிறார் இல்லையா. எபிரேயர் 11:13 சொல்லுது, இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அதை அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா விசுவாசத்தில் வாழ்ந்த ஒவ்வொருவரை குறித்து தான் அதில் எழுதப்பட்டு இருக்கும் இல்லையா. ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்துன்னு ஒவ்வொருத்தரை குறித்தையும் விசுவாசத்தில் அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்பதை குறித்து தான் பார்க்குறோம். அப்போது அவங்க வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதுக்கான அதை அடையலைன்னா கூட அது தூரத்திலே அவைகளை எல்லாம் அவங்க நம்புகிறாங்க. அது நிச்சயமாக கிடைக்கும்ன்ற ஒரு விசுவாசத்தில் அவங்க அந்நியரும் பரதேசிகளுமாக இருந்தோம் அதை அறிக்கையிட்டு அதை விசுவாசத்தோடு இருந்து அவர்கள் மரித்தார்கள்னு பார்க்குறோம் இல்லையா. அப்போ அவர்களுடைய விசுவாசம் எவ்வளோ பெரியது. ஏன்னா ஆபிரகாமின் விசுவாசம் அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஈசாக்கு அவர் கொடுப்பார் என்று அவர் விசுவாசித்தது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்ட. இன்றைக்கி உங்களுக்கும் அநேக தேவன் வாக்கு தத்தங்களை பண்ணியிருக்கலாம். அது இல்லாமல் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் முழு நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அன்னைக்கு ஆபிரகாம் விசுவாசித்தது போல் இன்றைக்கி நாமும் தேவனை விசுவாசிப்போம். நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்களை தேவன் ஏற்ற சமயத்தில் நிறைவேற்றி நம்முடைய மன விருப்பங்களையும் தேவன் நிறைவேற்றுவார். விசுவாசிப்போம். ஆமென்.